உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா பார்த்துட்டு இருக்கோம். 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்கோட பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிசம். பாக்ஸ் பாருங்க. Some sea turtles return to their birth beach many decades after they were born to nest and lay eggs. In a research that suggested that the turtles can perceive variations in magnetic parameters of the earth such as magnetic field intensity and remember them. This memory is what helps them in returning to their homeland. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில டர்ட்டில்ஸ் வந்து என்ன பண்ணுது, சீ டர்ட்டில்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த இடத்துல பிறந்துச்சோ திருப்பியும் அதே இடத்துக்கு போய் ரீச் ஆகி தான் வந்து முட்டையிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு வழியில வந்து புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னாவே வந்து டக்குன்னு அந்த வழி வந்து மறந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும். அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சுன்னா சுத்தமா ஞாபகம் இருக்காது இல்லைங்களா? பட் இந்த ஆமைகளுக்கு, இந்த டர்ட்டில்ஸ்க்கு வந்து எவ்வளவு வருஷம் கழிச்சு போனாலும் சரி அந்த பிளேஸ் அப்படியே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து இது பாசிபிளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது, சோ பாருங்களேன், turtles can perceive variations in magnetic parameters of earth such as magnetic field intensity and remember them. சோ எந்தெந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணி தன்னோட மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சோ அதை வச்சுதான் வந்து அது வந்து அதோடைய பர்த் பிளேஸ்ல வந்து எந்த அளவுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்துச்சோ அதை வந்து கரெக்டா வந்து கண்டுபிடிச்சு போய் அந்த இடத்த ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது Know your scientist. Michael Faraday was a British scientist who contributed to the study of electromagnetism and electrochemistry. His main discoveries include the principles underlying electromagnetic induction, diamagnetism and electrolysis. So Michael Faraday அப்படிங்கிறவர் ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட். ஸோ இவர் வந்து மெயின் எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து இவருடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருந்திருக்குது. ஸோ மெயின் இவருடைய டிஸ்கவரிஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன், டயாமேக்னட்டிசம், எலக்ட்ரோலைசிஸ், இது எல்லாமே இவருடைய மெயின் டிஸ்கவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A setup transformer increases the voltage but it decreases the current and vice versa. ஸோ செட்டப் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் பட் வந்து கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அப்படியே வந்து இது வந்து தலைகீழாவும் நடக்கும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணி வோல்டேஜையும் டிக்ரீஸ் பண்ண முடியும். Basically, there will be loss of energy in transformer in the form of heat sound. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ல எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். எந்த ஃபார்ம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீட் ஆகவோ அல்லது வந்து சவுண்ட் ஆகவோ வந்து எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பயங்கரமா ஒரு ஒர்க் அவுட் பண்றோம்னு வைங்களேன், அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து எனர்ஜி கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயிடும் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு பயங்கரமா ஸ்வெட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அதுல வந்து கொஞ்சம் எனர்ஜி லாஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த மாதிரி தான். ஸோ அப்போ நம்ம லாஸ் பண்ணியிருக்கிறோம், எனர்ஜி லாஸ் பண்ணியிருக்கிறோன்றது எப்படி தெரியும்? பயங்கரமா ஸ்வெட் ஆகுது, நம்ம பயங்கரமா வேலை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுன்னா அதுல வந்து எனர்ஜி லாஸ் ஆகிறத சவுண்ட் ஆகவோ அல்லது ஹீட் ஆகவோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க. ஸோ இந்த க்ளோசரியில வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒரு சிலது மட்டும் இம்பார்ட்டண்டா இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். டைனமோ, device which converts mechanical energy into electrical energy. So mechanical energy electrical energy convert பண்ணுச்சுன்னா அது நம்ம டைனமோ அப்படின்னு சொல்லுவோம். A device which converts electrical energy into mechanical energy. Electrical energy mechanical energy convert ஆச்சுன்னா அதை வந்து நம்ம மோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பாருங்க, MRI. Device used to obtain the image of an internal parts of our body. ஸோ எம்ஆர்ஐ அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். ஸோ அது மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்டைன் இமேஜ் ஆஃப் தி இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி. நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸோட இமேஜ் வந்து நம்ம எதன் மூலமா அப்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல இந்த எம்ஆர்ஐயோட எக்ஸ்பான்ஷனும் நம்ம பார்த்திருப்போம், மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் வந்து முடியுது. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.